டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் ஹிந்தியோடைய ஒர்க் ஷீட்டு. இது பார்ட் 5. ஏற்கனவே 4 வீடியோ வந்து இந்த ஒர்க் ஷீட்டை பற்றி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஒர்க் ஷீட்டில் வந்து என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்யா பற்றி பார்க்க போகிறோம். சங்யாங்கிறது என்னன்னா நவுன், அதாவது நேமிங் வேர்டு. ஒரு திங்ஸோட இல்லைன்னா ஒரு இடத்தோட ஒரு பொருளோட பேரை வந்து மீன் பண்றது தான் நவுன். அதை ஹிந்தியில வந்து சங்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சங்யா அப்படிங்கிற அந்த நேமிங் வேர்ட் நவுன் வந்து 3 டிஃபரெண்ட் டைப்ஸ்ல வந்து இருக்கு. ஒன்னு வந்து ஜாதிவாச்சக் சங்யா, ஒன்னு வந்து ஜாதிவாச்சக் சங்யா, செகண்ட் வந்து வியக்திவாச்சக் சங்யா, தேர்ட் வந்து பாவ்வாச்சக் சங்யா. இந்த வியக்திவாச்சக் சங்யாங்கிறது ஒரு பர்சன், ஒரு பிளேஸ், இல்லைன்னா ஒரு அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதோட நேமை வந்து டைரக்டா சொல்றது. ப்ராப்பர் நவுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ வியக்திவாச்சக் சங்யா. இதே அனிமல்ஸ் பேரை வந்து டைரக்டா சொல்லாம பசு, பக்ஷி, அதாவது அனிமல், பேர்டுன்னு காமனா ஒரு குரூப்பா சொல்லி இருந்துச்சு, அதுல நிறைய டைப்ஸ் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஜாதிவாச்சக் சங்யா. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. ராம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நேம் வந்து டைரக்டா ஒரு பையனோட பேரை வந்து குறிக்குது. சோ இது வந்து வியக்திவாச்சக் சங்யா. இதே இது இந்த ராம்ங்கிறது வியக்திவாச்சக் சங்யா. வியக்திவாச்சக் சங்யா. ஓகே, இப்போ பாய் அப்படின்னு சொல்லிடுறோம். இது வந்து ஒரு குரூப் இல்லையா, பர்டிகுலரா மீன் பண்ணல. சோ இது வந்து ஜாதிவாச்சக் சங்யா. இந்த மாதிரி வர்றது வந்து ஜாதிவாச்சக் சங்யா. ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் வந்து ஜாதிவாச்சக் சங்யா. பாவவாச்சக் சங்யா அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபீலிங்ஸ். ஒருத்தன் வந்து அழுகுறான், சிரிக்கிறான், கோபப்படுறான், இப்படி அவனோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வேர்டை தான் வந்து பாவவாச்சக் சங்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அழுகுறனை பார்த்தா இவன் அழுகுறான் அப்படின்னு சொல்றோம்ல, அவனோட எக்ஸ்பிரஷன் வந்து என்னது, இந்த இடத்துல அழுகுறது. சிரிக்கிறவனை போய் இப்படி நல்லா சிரிக்கிறான், அவனை போய் அழுகுறான்னு நம்ம மாத்தி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அவனோட எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம நேம் பண்றோம்ல, அதை வந்து அந்த எக்ஸ்பிரஷனை, ஃபீலிங்கை வந்து நேம் பண்றத பாவவாச்சக் சங்யான்னு சொல்றாங்க. சங்யானாலே நேம் பண்றது. எதுக்கெல்லாம் நேம் பண்ணலாம்? ஒரு திங்ஸு, பிளேஸ் உடைய நேமு, இப்படி நிறைய நேமிங் இருக்கு. இந்த நேமிங்ல ஒரு குரூப் நேம் பண்ற மாதிரி, டைப்ஸ் நேம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஜாதிவாச்சக் சங்யா. ப்ராப்பரா பர்டிகுலரா ஒரு பர்சனோட பேரு, இடம் அப்படின்னு சொல்லி மீன் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அது வியக்திவாச்சக் சங்யா. ஒரு எமோஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸை வந்து மீன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பாவவாச்சக் சங்யா. அதை நீங்க அதோட மீனிங் தெரிஞ்சுதான் அதை வந்து என்ன செய்ய முடியும், டைப்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ இங்க நிறைய நேமிங் வேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேமிங் வேர்ட் எந்தெந்த கேட்டகரியில வருங்கிறத நீங்க தான் என்ன செய்யணும்னா அனலைஸ் பண்ணி அந்தந்த ஹெட்டிங் கீழே எழுதணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எழுத போறது வந்து வியக்திவாச்சக் சங்யாவுக்கு, ப்ராப்பர் நவுனுக்கு எழுத போறேன். திபெத். திபெத் வந்து வியக்திவாச்சக் சங்யா. மேல ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு 20 வேர்டு கொடுத்துட்டாங்க. இந்த வேர்டை வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்தந்த கேட்டகரிக்கு எழுத போறீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு எழுத போறேன், வியக்திவாச்சக் சங்யா. திபெத் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோடைய நேமை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது.
இந்த திபெத்ல நிறைய டைப்ஸ் கிடையாது, திபெத் ஒண்ணுதான். சோ அதை நான் எதுல எழுதியிருக்கேன் வியக்தி வாச்சக் சஞ்ஞா. சவுண்ட் கௌ சைன், இது வந்து ஒரு ராஜாவோட பேரு. சோ இதையும் நான் வந்து வியக்தி வாச்சக் சஞ்ஞால எழுதுறேன். சவுண்ட் கௌ சைன். சவுண்ட் கௌ சைன். நெக்ஸ்ட் லோன் போகார். லோன் போகார் வந்து பர்டிகுலரா ஒரு நேமை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது, ப்ராப்பரா பாயிண்ட் அவுட் பண்ணுது. சோ லோன் போகார், லோன் போகார். நெக்ஸ்ட் காம்போ. காம்போங்கிறது ஒரு அங்க இருக்கக்கூடிய, அதாவது திபெத் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு சிட்டியோட பேர், ஒரு ரீஜியனோட பேரு. சோ காம்போ. அதையும் நான் இதுல தான் கொடுக்குறேன், வியக்தி வாச்சக் சஞ்ஞால கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து ஆக்ரா. இப்ப ஆக்ரா, டெல்லி, மதுரை, சென்னை இது எல்லாமே வியக்தி வாச்சக் தான். ஒரு பிளேஸ் உடைய நேம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஆக்ரா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? வேற எதுவுமே இல்லை. திபெத், சவுண்ட் கௌ சைன், லோன் போகார், காம்போ, ஆக்ரா, இது எல்லாமே வந்து என்னது வியக்தி வாச்சக் சஞ்ஞா. டைரக்டா அந்த இடத்தையோ இல்ல ஒருத்தருடைய பேரையோ ஒரு கண்ட்ரியோட பேரையோ டைரக்டா வந்து மீன் பண்றது வியக்தி வாச்சக் சஞ்ஞா. வியக்தி வாச்சக் சஞ்ஞா. இப்போ நம்ம பார்க்க போறது ஜாதி வாச்சக் சஞ்ஞா. நான் ஜாதி வாச்சக்ல என்ன இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு கீழே டைப்ஸ் இருக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அது என்ன ஃப்ரூட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். ஸ்கூல்னா அந்த ஸ்கூலோட பேர் என்ன அந்த மாதிரி வரும், அதுல ஒரு டைப்ஸ் வரும். அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜாதி வாச்சக்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஷெஹர், ஷெஹர்ங்கிறது சிட்டி. இந்த ஷெஹர்ல வந்து நிறைய டைப் இருக்கு. மெட்ரோபாலிட்டியன் சிட்டி இருக்கு. அப்படி வரும்போது சிட்டில நிறைய டைப் வந்துரும்ல. சோ அதை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜாதி வாச்சக்ல கொண்டு வந்துடலாம். ஷெஹர். ஓகே. நெக்ஸ்ட் கர். கர் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான கர், அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. கர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. பொதுவா பொதுவா அதை வந்து நேம் பண்ணும்போது கர் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. அதுல நம்ம கர்ன்னு எடுத்தோம்னா அது வந்து பில்டிங், அதே மாதிரி அந்த கர்லயே வந்து அதோடைய பில்டிங்கை பொறுத்து அது வந்து ரூஃப் போட்டிருக்கலாம், இல்லைன்னா அது வந்து அது கட்டி இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை பொறுத்து அந்த வீட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம், டிஃபைன் பண்ணலாம். குடிசை வீடு, மாடி வீடு, அதே போல பில்டிங் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா. வீடுன்னு சொன்னோன்னா அது பங்களாவும் இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன செஞ்சிடலாம், இதை டிஃபைன் பண்ணும்போது இதுல நிறைய டைப்ஸ் வந்துடும். ஷெஹர்லயும் அதே மாதிரிதான், கர்லயும் அதே மாதிரிதான். கர்லயும் நிறைய டைப்ஸ் இருக்கு, போட் வீடு இருக்கு. ஸோ நம்ம கர் அப்படிங்கிறத ஜாதி வாச்சக்ல கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் லடிக்கி. லடிக்கியும் ஒரு காமன் நவுன் தான். யாருங்கிற பேரை வந்து அதுல வந்து மீன் பண்ணல, லடிக்கின்னு சொல்லி காமனா நேம் பண்ணிட்டாங்க. சோ அது ஜாதி வாச்சக். நெக்ஸ்ட் பேட்டா. நெக்ஸ்ட் ரஸ்ஸி. ரஸ்ஸில நிறைய டைப்ஸ் இருக்கு. எந்த ரஸ்ஸின்னு சொல்லி என்ன செய்யல, டிஃபைன் பண்ணல. இது எல்லாமே வந்து ஜாதி வாச்சக் சஞ்ஞா. இதுல எதுவும் டவுட் இருந்தா நான் அகைன் டீச் பண்றேன். நீங்க இதுல வந்து ஃபெமிலியரா இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த கிராமர் வந்து உங்களுக்கு 12th வரைக்குமே வரும். வியக்தி வாச்சக் சஞ்ஞாங்கிறது டைரக்டா என்ன பொருளுங்கிற பேரை வந்து மீன் பண்ணும். ஜாதி வாச்சக்குங்கிறது காமன் நேமோட மீன் பண்ணியிருக்கும்.
ரஸ்ஸினா ரோப்பு. ரோப்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. பிளாஸ்டிக் இருக்கு, கயிறு, அது காட்டன், அந்த மாதிரி நிறைய வந்துரும் இல்லையா? ஸோ அதுல டைப்ஸ் இருந்துச்சுனாலே, ஒரு பர்டிகுலர் காமன் வேர்டுக்கு கீழே நிறைய டைப்ஸ் இருந்துச்சுனாலே அது ஜாதி வாச்சக்ல வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாவ் வாச்சக். பாவ்னா நான் என்ன சொன்னேன்? எக்ஸ்பிரஷன், ஃபீலிங், எமோஷன்ஸ். அது சிரிக்கிறது, அழுவுறது, கோபப்படுறது, உதவி செய்யறது, இந்த மாதிரியான கேரக்டர்ஸை மீன் பண்ற மாதிரி இருக்கக்கூடியதான் பாவ். பாவ் வாச்சக். அப்படின்னா நம்ம இதுல எதெல்லாம் எடுக்கணும்? மதத், யக்கீன், ஒருத்தங்களை நம்புறது, ஒருத்தவங்க உதவி செய்யறது, இதெல்லாமே ஒரு கேரக்டர், ஒரு பாவ வந்து மீன் பண்ணுது. மதத், யக்கீன், போலா. போலானா ரொம்ப இன்னோசன்ட். மதத், யக்கீன், ஒருத்தங்களை நம்புறது, இதுவுமே வந்து ஒரு பாவ் தான், ஒரு கேரக்டர் தான், ஒரு எமோஷன், ஒரு ஃபீலிங்ஸ் தான். மதத், யக்கீன், வேற என்னெல்லாம் இருக்கு? போலா, அச்சி, ஹுஷ், உதாஸ். உதாஸ் ஹோனானா கவலைப்படுறது. போலா, अच्छी, उदास, खुश, சந்தோஷப்படுறது. ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்களா பார்த்து என்ன இவ்வளவு துக்கப்படுறீங்களே நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த சந்தோஷங்கிற அந்த எமோஷனை பார்க்கும்போது இது ஹாப்பினஸ்ன்னு நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம மாத்தி சொல்ல மாட்டோம் இல்லையா? நேமிங் இருக்கு. ஒருத்தர் பொய் பேசுறான்னா பொய் பொய் பேசுறேன், ஏன் பொய் பேசுறேன்னு தான் கேட்போம். என்ன இவ்வளவு தூரம் உண்மை பேசுறேன்னு சொல்ல மாட்டோம். எமோஷன்ஸை, ஃபீலிங்ஸை மாத்தி பேச மாட்டோம். ஏன் மாத்தி சொல்ல மாட்டோம்னா அது அந்த ஃபீலிங்ஸ்க்கு, அந்தந்த எமோஷனுக்கு, எக்ஸ்பிரஷனுக்கு ஆல்ரெடி நேமிங் இருக்கு. அந்த நேமால தான் அதை வந்து என்ன செய்வோம்? மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பாவ் வாச்சக்குங்கிறது பாவ், ஒரு எமோஷனுக்கு நேம் பண்றது. மதத், யக்கீன், போலா, அச்சி, உதாஸ், ஹுஷ், இது எல்லாமே என்னது? பாவ்வாச்சக் சஞ்ஞா. இது எல்லாமே பாவ்வாச்சக் சஞ்ஞா. ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.